தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு தன்னுடைய அரசியல் கட்சியான தாவேக்கு கட்சியை தொடங்கியுள்ளார். இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகின்றது. விஜயின் அரசியல் நுழைவு ஒரு புதிய யுகத்தை தொடங்குமா அல்லது அவர் எதிர்கொள்ளும் சவால்களை அதிகரிக்குமா என்ற விவாதம் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழர் கட்சி தலைவர் சீமான் விஜயின் அரசியல் பயணத்தை கடுமையாக விமர்சித்து, விஜய்க்கு பணக்கொழுப்பு அதிகம், அதனால்தான் அரசியலில் இறங்கியிருக்கின்றார் என்று சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். இது விஜயின் ஆதரவாளர்களிடையே கடும் எதிர்ப்பை எழுப்பியுள்ளது. விஜய் தன்னுடைய தளபதி மக்கள் இயக்கம் மூலம் பல ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தவர். அதனைத் தொடர்ந்து தவேக கட்சியை தொடங்கியது அவருடைய அரசியல் கனவுகளை வளர்த்து வைக்கின்றது. ஆனால் அவருடைய கட்சி தனியாக போட்டியிடுமா அல்லது வேறொரு கூட்டணியுடன் சேருமா என்பது பெரும் கேள்வியாக உள்ளது. இதனை பற்றி சீமான் பேட்டியொன்றில் கூறுகையில், அரசியல் என்பது பணத்தால் வரும் மேடையாக இருக்கக்கூடாது, மக்களை உண்மையாக நேசிக்கும் தலைவர்களை கொண்ட மேடையாகவே இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் விஜயின் ரசிகர்கள் விஜய் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் தன்னுடைய சாதனை மூலம் அரசியல் வெற்றியை அடைய முடியும் என்று வாதிடுகின்றனர். அந்த வகையில் விஜய் அரசியலில் புதிய மாற்றங்களை உருவாக்குவாரா என்பது சீமானின் கேள்வியாக உள்ளதனை அறிய முடிகின்றது.